Hi students, welcome to KC Botany. 12th Zoology, அதாவது Pure Science Zoology students லாஸ்ட் நைட்டில் படிக்கக்கூடிய குயிக் ரிவிஷனுக்கான கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் அப்படிங்கிறது 2020லேருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய இயர் கொஷின் சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸோட கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா ரீகால் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் ரிவிஷனுக்கு கொஷின்ஸ் வந்து சொல்லுங்கள். மோஸ்ட்லி நம்ம சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் சொன்னதான் அது படித்ததே போதும். 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணீங்க நல்லா பார்த்துங்க. ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸு என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி இந்த இயர் கொஷின்ஸில் ஏதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை வந்து படித்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 கேட்ட கொஷின்ஸு 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு இயராக 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம்பால் என்னென்ன கொலஸ்ட்ரம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், நமக்கு அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு செகண்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனில் இந்த 2 கொஷின்ஸ்லாம் இருக்கும். தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாலுமில்லா சுரப்பி, இது வந்து நியாயப்படுத்துக அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து ஹண்டிங்டோரியா, குவி பரிணாமம் விரி பரிணாமம். ஸோ இது வந்து 6வது லெசனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து 4வது லெசனில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து செல்லியலின் தன்மைப்படுத்துதல் என்றால் என்ன, சைட்டாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வேதிய நடுவர்கள் எவ்வாறு உடற்செயலில் சார்ந்த தடைகளாக செயல்படுகின்றன, ஹவு டஸ் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆக்டஸ் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நடந்ததுனால இந்த மாதிரி, அதனால் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, இது சும்மா ஜஸ்ட் ஒன். அதுக்கடுத்து இயற்கை வேளாண்மையின் முக்கிய பண்பு, ரைட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கு. அதுக்கடுத்து சிவப்பு பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ள 8 வகையான சிற்றன்கள், வாட் ஆர் த 8 கேட்டகரி ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ரெட் லிஸ்ட்டு. ஸோ ரெட் டேட்டா பற்றி படிச்சுங்க. 2025ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 2 பங்கு பேர் தண்ணீர் தட்டுப்பட்டால் அவதிவர். அதில் நீர் மாசுபாட்டினை தடுக்க எந்த வகையான தடுத்தல் முறை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு வந்து எப்படி தடுப்பீங்க அப்படிங்கிறது தான் கொஷின் சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ண ரெடி ஆகிங்க, அது கம்பல்சரி கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 21 இயரில் கேட்ட 2 மார்க்ஸு, சைமாலஜி, இன்ஹிபியன். அதுக்கடுத்து இந்தியாவில் காணப்படும் மிக உயிரின பகுதிகளோட பெயர். அதுக்கடுத்து கேரியான் நுண்ணூச்சி மாதிரி ஆய்வு சரிங்களா, இதெல்லாம் படிச்சுங்க. ஹோலண்ட்ரிக் ஜீன்கள். அதுக்கடுத்து கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை சரிங்களா, வாசக்டமி டியூபக்டமி, காலா அசா சரிங்களா, 7வது லெசன் அண்ட் 8வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து ஒற்றைமைய எட்டமைய நிலை, ஹேப்ளோ டிப்ளாய்டி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கீழ்கண்ட நோய்களுக்கு காரணிகள், காலரா எதனால் ஏற்படுது, சாதாரண சளி எதனால், சிக்கன் குனியா எதனால், ஃபுவனிக் பிளேக் இதெல்லாம் எதனால் ஏற்படுது. ஸோ கம்பல்சரி கொஷினாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது வந்து 21 கேட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 24 கேட்டிருக்காங்க. ஸோ முதுநிலை சரிங்களா, செனசென்ட் ஃபேஜ், இது வந்து ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள், இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கலாம். போக்சா ஆக்ட், இது வந்து தேர்ட் லெசனில் என்ன பார்க்கலாம், செகண்ட் அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து படியெடுத்தல், இது வந்து இந்த லெசனில் இருக்கும். 5th லெசனில் இந்த மாதிரி பாருங்கள். தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள், அந்த பரிணாமம் லெசனில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், எவல்யூஷன் லெசன்ஸில். ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அமீபியாசின் புரோட்டோசோய்கள் நம் உடலில் எவ்வாறு இறுதி இலக்கை சென்றடைகிறது. ஸோ இது வந்து நமக்கு அந்த நோயியல் லெசனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து சைமாலஜி, ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்த சைமாலஜி பார்த்தீங்கன்னா 9th லெசனில் இந்த மாதிரி இருக்கும். பெருந்திரல் மரபற்று போதல், ஸோ 11, 12 அந்த லெசன்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து 24வது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆரை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருக்காங்க. ஸோ பிசிஆரை பற்றி படிச்சுங்க, இது ஜென்ரல் கொஷின்ஸு சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும் கம்பல்சரியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23 இயர் கொஷினு. ஸோ 23ஓட 2 மார்க்ஸ் பாருங்கள். பிளாஸ்மோட்டோமி, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு, இது வந்து பார்த்துருங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனில் பார்க்கலாம். மேயர் ரொக்கிடான்ஸ்கி அந்த மரபியல் லெசனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து லைனேஷேஷனு அப்படின்னா என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து ஓகசாகி துண்டுகள் சரிங்களா. அதுக்கடுத்து உயிரிய தீர்வு, பயோ ரெமடியேஷன் அப்படிங்கிற கொஷின்ஸ் இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து செந்தரவு புத்தகம், ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்கிறது, அந்த கொஷின்ஸை பாருங்கள். அதுக்கடுத்து மிகை உணவூட்டம் சரிங்களா, யூட்ராஃபிகேஷன் லாஸ்ட் லெசனில் பார்க்கலாம். சின்னம்மைக்கு எதிராக தடுப்பூசி தயாரிக்கப்படுவதில்லை ஏன். ஸோ இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோய்களை பற்றி நமக்கு வந்து என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து 7th and 8th லெசன்லேருந்து நமக்கான கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா.
இதையாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வைரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா காலரா பற்றி கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர் மட்டும் தான் நீர் மாசுபாடு. ஸோ ஃபைனலாக 2024 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம். மனிதரில் பலவிந்து செல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது செகண்ட் லெசனில் இருக்கும். பால்வினை தொற்று தேர்ட் லெசன்ஸில் இந்த மாதிரி பார்க்கலாம், எஸ்டிடி. அதுக்கடுத்து ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ அந்த ஜீன்ஸில் நம்ம படிக்கலாம். அதுக்கடுத்து மரபணு குறியீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, காரணங்கள் கூறு. அதுக்கடுத்து சைமாலஜி, இந்த சைமாலஜி பாருங்கள் 2-3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. அதனால் இந்த கொஷின்ஸை நல்லா பாருங்கள். உயிரிய பல்வகைத்தன்மையின் 3 நிலை, மண்ணோட தோற்றம். அதுக்கடுத்து விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகளை எந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம். இந்த குளோனிங்கை பற்றி கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 3 மார்க்ஸ் பார்ப்போம். இழப்பு மீட்டல் அதன் வகை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். எவையேனும் 3 வைரஸ் பால்வினை தொற்று நோய் சரிங்களா. செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு நிமிஷம், மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4வது லெசன் 5வது லெசனில் பார்த்திங்கன்னா இருக்கும். பேசிலரி சீதபெதிக் அமீபாதிக் சீபதி, இது வந்து பார்த்திங்கன்னா 7வது லெசனில் பார்க்கலாம். உதவி பெறும் வாழ்க்கை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஸோ 29வது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11-12 இதில் செக் பண்ணி பாருங்கள். மரபு மாற்றப்பட்ட பயிர்களில் கிரைஜீன்ஸ் பங்கினை விவரி. ஸோ இது வந்து 10வது லெசன்ஸில் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரி சுற்றுச்சூழல் கவனக்குறைவாக விடுவிக்கும் போது சில சமயங்களில் எதிர் சூழலியல் விளைவுகளை உண்டாகுகின்றன. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளால் நேரக்கூடிய ஆபத்துகள், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சரிங்களா. அந்த நகலாத்தின் சாதக பாதங்கள் அந்த மாதிரி அதே டைப் கொஸ்டின் தான் இந்த 31, அதை வந்து படிச்சுங்க. ஸோ பசுமை இலை விளைவு இல்லாவிட்டால் பூமி எவ்வாறு இருக்கும், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, லாஸ்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு குழந்தையின் தைம சுருப்பி செயல் நலிவு உருகிறது, கற்பனை செய்க. எந்த வகையான விபரமான விலைகளை குழந்தை எதிர்கொள்ளும், சுருக்கமாக எழுதுக. ஸோ இது வந்து அந்த சுரப்பிகளை பற்றி 7 அல்லது 8 இந்த லெசன்ஸில் நீங்கள் பார்க்கலாம், படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 இயர் கொஷின். ஸோ 3 மார்க்ஸ் பாருங்கள். கோசர்வேட்டுகள், இது அந்த பரிணாமம் லெசன்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6வது லெசனு. தொழில்துறை ஆல்குகள், இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9வது லெசனில் பார்க்கலாம். விந்து செல்லின் அமைப்பு, ஸோ லெசன் நம்பரை கொஞ்சம் முன்ன பின்னாடி இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. விந்து செல் அமைப்பு, இது வந்து செகண்ட் லெசனில் பார்க்கலாம். ஆர்என்ஏவிற்கும் டிஎன்ஏவிற்கும் உள்ள வேறுபாடுகள், ஸோ இது வந்து 5வது லெசன்ஸில் பார்க்கலாம். தண்டு செல்னால் என்ன, மருத்துவத்துறையில் அதன் பங்கு. ஸோ ஸ்டெம் செல்ஸை பற்றி இருக்கக்கூடியது 7 அல்லது 8 இந்த லெசன்ஸில் பாருங்கள். கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக, இது வந்து ஃபஸ்ட் லெசனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-5 இந்த லெசன்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து பனிக்கூட தொலைப்பு எனும் வளர்கிற பால்கண்டு முன்னிலையில் நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது, அது வந்து தேவைதானா, கருத்தை தெரிவிக்கும் போது புக் பேக் கொஷின்ஸ் தான், தேர்ட் லெசனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உயரமான மலைப்பகுதிக்கு செல்லும் மக்கள் சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு அச்சூழலுக்கு ஏற்றவாறு இணக்கமாக்கிக் கொள்கின்றனர். ஸோ இது வந்து அந்த ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி வரும். 11, 12, 13 இந்த லெசன்ஸில் பாருங்கள், இதில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22 3 மார்க்ஸ் சரிங்களா. கருக்குலை சிசுக்கொலை, இந்த கொஷின்ஸ் வந்து படிக்கலன்னா படிச்சிருங்க, செகண்ட் லெசனில் இருக்கும். எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபியூட்டலிஸ், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்டில் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து மலேரியா நோய்க்கு எதிர்ப்பாக தடுப்பூசி உள்ளதா, இது வந்து 7 அல்லது 8 சரிங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 7வது லெசனில் பாருங்கள். இம்யூனோகுளோபின் 8வது லெசன்ஸில் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து படம் அறிந்த பாவம் குறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுமாதிரி நுண்ணுயிரி எதிர்ப்பொருட்களன், இது வந்து 9வது லெசனில் இருக்கும். வேறுபடுத்துக மிக வெப்ப உயிரி, அதாவது யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் 11, 12 அந்த லெசன்ஸில் பாருங்கள். சிற்றின பல்வகைத்தன்மையோட 3 பிரிவு சரிங்களா, இதுவும் 12வது லெசன்ஸில் பாருங்கள். நாம் மிக உணர்த்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் 13வது லெசன்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து பல்திறன் மற்றும் குறுதிறன், அதாவது மல்டி பொட்டன்சி ஒலிகோ பொட்டன்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு டேபிளில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபிளில் மீன்ஸ் வந்து நீங்கள் இந்த லெசன்ஸில் செக் பண்ணி பாருங்கள். 5வது லெசனில் செக் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா 4வது லெசன். ஸோ 4, 5 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜெனட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கொஷின், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். இளவுயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது, ஃபஸ்ட் லெசனில் பாருங்கள்.
முதிர்ந்த விந்தணு இது வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து செகண்ட் லெசனில் பார்க்கலாம். கொழுக்கொள் தடை விந்துகொள் தடை தேர்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்பு. ஸோ இது வந்து 4th லெசனில் பாருங்கள். இம்யூனோகுளோபின் இது வந்து 8th லெசனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நொதிகலன் அப்படிங்கிறது 10th லெசன், அதாவது உயிர் தொழில்நுட்பியலில் பார்க்கலாம். பிசிஆரோட அந்த முக்கியத்துவம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து 10th லெசனில் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 8th லெசனில் இந்த மாதிரி பாருங்கள். அதுக்கடுத்து பிறப்பு வீதம் இறப்பு வீதம் 11, 12 இந்த லெசன்ஸில் பாருங்கள். எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்கள் தாக்குவதற்கு உதவி புரிகிறது. ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா 8வது லெசன் இந்த மாதிரி பாருங்கள். ஸோ ஹெச்ஐவி பற்றி இருக்கக்கூடிய லெசன்ஸில் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபைனலாக 3 மார்க்ஸு கண்ணின பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகை. இது ஒரு சில டைம் 5 மார்க்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஸ்பெர்மோஜெனிட்டிஸ் பெர்மட்டோஜெனிசிஸ் செகண்ட் லெசனில் இருக்கும். பனிக்கூட துளைப்பு இது வந்து தேர்ட் லெசனில் பார்க்கலாம். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டை தவறென நிரூபித்தோர் 6வது லெசனில் பாருங்கள். மேல் பூச்சாக்கம் விலங்கு செல்களின் செயலாக்கத்தில் ஏன் திறமாய்ந்தாக கருதப்படுகிறது. ஸோ இதுவும் அதே லெசன்ஸில் பாருங்கள். அப்படி இல்லைனா 11, 12 அதில் பாருங்கள். கிராம பகுதியில் உயிரி வாயு உற்பத்தி நிலையங்கள் பயன்கள். ஸோ 9th லெசனில் செக் பண்ணி பாருங்கள். மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள். ஸோ இது வந்து இதே தான் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ ஜெனட்டிக்கலி இது பார்த்திங்கன்னா 10வது லெசனில் பாருங்கள். போதை மருந்து மற்றும் மது பழக்கத்திலேருந்து ஏற்படும் விலகல் அறிகுறி. இது வந்து 7th லெசன் இந்த மாதிரி பாருங்கள். சரிங்களா, 7th and 8th. பெர்மாக்கன் ரூல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6th லெசன் இந்த மாதிரி பாருங்கள். நிறையா ரூல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஆலன் விதி இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச விதியை அந்த இது படிங்க. இது இந்த கொஷின்ஸு புக்கில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே விதிகள் எல்லாமே இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து இதோட 3 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக 5 மார்க்ஸு. சரிங்களா, மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல் ஆக்சிடோசின் ரிலாக்சின் இதோட பங்கு, மல்ட்டுத்தன்மை. ஸோ இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுங்க. ஈஸியாக தான் இருக்கும் அந்த 2 கொஷின்ஸும். சரிங்களா, செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமி இயல்பு மாற்றம். இது வந்து 5th லெசனில் இருக்கும் அண்டு 4th லெசனில் பாருங்கள். அதேமாதிரி டார்வின் குருவிகள் இது வந்து 6th லெசனில் பாருங்கள். அதுக்கடுத்து மரபணு குறியீடுகளோட சிறப்பு பண்பு. ஸோ இது வந்து 5வது லெசன்ஸில் இந்த மாதிரி பாருங்கள். ஈக்குவரேட்டிக் படியெடுத்தல் இது வந்து 4வது லெசன் இந்த மாதிரி பாருங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து பாலிமரே சங்கிலி வினையை பயன்படுத்தி விரும்பிய மாதிரியில் எவ்வாறு பெருக்கம் செய்யப்படுகிறது 10th லெசனில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். மனிதர்களில் அதிகமாக பரவலாக காணப்படும் 2 புழுவின நோய்கள் இது வந்து 7th லெசனில் செக் பண்ணி பாருங்கள். அயல்நாட்டு இனங்களின் உள்ளேற்றம். ஸோ இது வந்து 11th and 12th லெசனில் இந்த 2 கொஷின்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு உயிரினமும் அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வினை புரிகின்றன. ஸோ 2020 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுவிதமான கொஷின்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர்செல்லின் அமைப்பை படத்துடன் விவரி இது ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் லெசனில் பாருங்கள். குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தும் தொழில்நுட்பம் யாது, அதோட பயன். ஸோ பிசிஆர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிசிஆரை பற்றி இருக்கக்கூடிய லெசனில் பாருங்கள். டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் 6வது லெசனில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள். ஸோ 11, 12 இதில் பாருங்கள். அதுக்கடுத்து யானைக்கால் நோயின் அறிகுறி எவ்வாறு பரவுகிறது, மாசுபடுத்திகள். ஸோ இது 13வது லெசனில் இருக்குது. இது வந்து என்ன இருக்குது 8வது லெசனில் இருக்கும். 8 அல்லது 7வது லெசனில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு இருவேறு சிற்றினங்களுக்கு இடையான சார்பு அட்டவணை. இது வந்து 12வது லெசன் 11ல் பாருங்கள். மனித மரபணு திட்டம் வந்து 4 அல்லது 5 அதில் பாருங்கள். அப்படி இல்லைனா 10ல் பாருங்கள். நினைநீர் முடிச்சு இது வந்து 8th லெசனில் பார்க்கலாம். மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது 10th லெசனில் பார்க்கலாம். இது வந்து 8th லெசனில் அல்லது 7th லெசனில் இந்த கொஷின்ஸ் பாருங்கள். நினைநீர் முடிச்சு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுசேர்க்கை இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனித கருப்பையோட அமைப்பு. சரிங்களா, இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கும். நமது இந்திய நாடு முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் இது வந்து தேர்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரத உற்பத்தி மொழிபெயர்த்தல் கூறுகளோட பங்கு, மரபணு குறியீடு சிறப்பு பண்பு. இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஹார்டி வெயின்பெர்க்கோட சமன்பாடு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதேனும் 5 பாக்டீரியா நோய்கள். சரிங்களா, இங்கே பாக்டீரியாங்க இருக்குது, வைரஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. இயல்பு தடைக்காப்பு எவ்வாறு நம் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது, பிசிஆர். ஸோ பிசிஆரை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்து வச்சுங்க. நீரின் முக்கிய பண்பு
ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து மண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் படிச்சுங்க. மருத்துவ கழிவு, மின்னணு கழிவு எவ்வாறு மேலாண்மை செய்ய முடியும்? இது ஒரு சில டைம் இது தனித்தனியாக கூட கேட்கலாம். இது கூடவே கதிர்வீக்கு கதிர்வு என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த 23 இயர் கொஷினு மாதவிடாய் சுழற்சியின் நிலை குறைகளும் படிச்சிங்க சரிங்களா. டிசார்டர் நோய்களை பற்றி படிச்சுங்க. மல்ட்டுத்தன்மைனா என்ன, காரணங்கள், இது வந்து ரிப்பீட்டர் கொஷினு. அதுக்கடுத்து மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டாக இருக்கும். டார்வின் குருவிகள், இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றம், முதல் நிலை 2ஆம் நிலை தடைகாப்பு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து விலங்கு நகலாகத்தின் நன்மை தீமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இனக்கூட்ட பரவல். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஷாக்கிங்காக கூட இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பின் பொதுவான உத்தி, கழிவுநீர் சுத்திகரிப்பின் நிலைகள் சரிங்களா. எல்லாமே ஜென்ரலாக நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். இந்த கொஷின்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக 2024 கேட்ட கொஷின்ஸு, உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணை முறை, இது வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு, இது வந்து பாருங்கள் இதே 23 இருக்குது. அதுக்கடுத்து 24 கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே இருக்கு பாருங்கள் சரிங்களா. தடைக்காப்பு பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ரேக அச்சிடோட பயன், டார்வின் கோட்பாட்டோட எதிர்கருத்துகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து நீரோட முக்கிய பண்புகள், இதுவும் ரிப்பீட்டர் கொஷினு. பல்வேறு மாதவிடாய் குறைபாடு, ஒன்று மாதவிடாய் சுழற்சி கேட்குறாங்க, இல்லைனா குறைபாடு இந்த மாதிரி தான் இருக்குது, ரெண்டுமே படிச்சுங்க. நுண்ணுயிர் எதிர்பொருள் கலனை பற்றி படிச்சிருங்க. மறுசேர்க்கை இன்சுலினை பற்றி படிச்சிருங்க. கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறை படிச்சிருங்க. உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிங்க. ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ குயிக் ரிவிஷன் சொல்லிவிட்டு கொஞ்சம் லாங் டைமாக சொல்லியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது லெசன் நம்பர் ஒரு சில இது சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதாவது லெசன் சொல்லியிருப்போம், அந்த லெசன் எல்லாம் இன்னொரு லெசன் அப்படி தேடி பாருங்கள். சுவாலஜி அந்தளவுக்கு இன்னும் அந்த கொஷின்ஸு எல்லாமே மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த லெசன் இந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் கொஞ்சம் தேடி பார்த்துக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் தேடக்கூடாதுன்னு நான் சொன்னது. மற்ற இது எல்லாமே கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது நம்ம வந்து சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ண கொஷின் எது பார்த்தீங்கன்னா இது எல்லா கொஷினுமே அதில் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஆல்.